ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம மாணிக்கவாசகர் தந்தருளிய திருவெம்பாவையுடைய 10வது பதிகத்தை பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதா உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆரூரார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: நல்ல ஒழுக்கத்தை உடைய கோயில் திருப்பணியை சொந்தமாக்கி கொண்ட பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமான் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழிருக்கிறது. அதாவது இந்த பூமியில் மேலே 7 லோகங்களும் பூமியின் கீழே 7 லோகங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் உருவாக்கியதாக கருதப்படும் 14 உலகங்களையும் அங்கு வசிப்பவர்களையும் பற்றி பார்ப்போம். இந்த பூமிக்கு மேலே 7 லோகங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் முதல் லோகமாக சத்தியலோகத்தை கூறுகிறார்கள். இங்கே பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் வசிக்கிறார்கள். அடுத்ததாக தபோலோகம், இங்கே தேவதைகள் இருக்கிறார்கள். அதற்கு கீழே ஜனோலோகம், இங்கே பித்ருக்கள் வசிக்கிறார்கள். அதற்கு கீழே மகர்லோகம், இங்கே இந்திரன் உட்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு கீழே சுவர்லோகம், இங்கே முனிவர்கள் வசிக்கிறார்கள். அதற்கு கீழே புவர்லோகம், கிரகங்கள் நட்சத்திரங்களுக்குரிய தேவதைகள் இவர்களெல்லாம் அங்கேதான் வசிக்கிறார்கள். அதற்கு கீழே நாம் வசிக்கும் பூலோகமாகும். இப்பொழுது பூலோகத்திற்கு கீழ் உள்ள 7 லோகங்களை பார்க்கலாம். பூலோகத்துக்கு கீழே உள்ள முதல் லோகம் அதலலோகம். அதற்கு கீழே விதலலோகம். விதலலோகத்தில் அரக்கர்கள் வாழ்கிறார்கள். அதற்கு கீழே சுத்தலலோகம். சுத்தலலோகத்தில் அரக்க குலத்தில் பிறந்தாலும் தான தர்மங்களால் உயர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். உலகளந்த பெருமாள் வாமனனால் ஆட்கொள்ளப்பட்ட மகாபலி அங்கேதான் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக தலாதல லோகம் இருக்கிறது. இங்கே மாயாவிகள் இருக்கிறார்கள். அதற்கு கீழே மகாதலலோகம். இங்கே நல்ல செயல்கள் செய்த புகழ்பெற்ற அசுரர்கள் வாழ்கின்றனர். அதற்கு கீழே பார்த்தால் ரசாதல லோகம் உள்ளது. அங்கே அசுர குருமார்கள் வாழ்கின்றனர். அதற்கு கீழே பாதாள லோகம் உள்ளது. அங்கு வாசுகி உள்ளிட்ட பாம்புகள் உள்ளன. பாதாளமே கடைசி லோகமாக கருதப்படுகிறது. இந்த பூமிக்கு கீழுள்ள 7 லோகங்களை கடந்தும் இறைவனது பாதம் இருக்கிறது. அதை நம்மால் காண முடியவில்லை என்கிறார்கள். பின்பு பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தி தேவியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் சிவபெருமான் ஒருவர் அல்ல என்பது நிஜமாகிறது. வேதங்களும் விண்ணோர்களும் பூதங்களும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவர் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவர். அவருக்கு எது ஊர், அவருக்கு எது பேர், யார் அவரது உறவினர்கள், யார் அவரது பக்கத்து வீட்டுக்காரர்கள், எந்த பொருளால் என்னவென்று சொல்லி பாடுவது என்று தெரியவில்லை என்று முடிக்கிறார் மாணிக்கவாசகர். இந்த பாடலின் உட்கருத்தாவது, சிவபெருமான் எவ்வளவு பெருமையை கொண்டிருந்தாலும் அவர் மிகவும் எளிமையானவராகவே இருக்கிறார். சிவனின் பெருமையை உணர்த்தி சொல்லும் பாடல் இது. போதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள். சிவனுக்கு கொற்றை, ஆத்தி, தும்பை, எருக்கை, ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கிறோம். இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவது உண்டா? உனக்கு மல்லிகையும் ரோஜாவும் வைத்துக்கொள், உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறார் இறைவர். இதுவே சிவபெருமானின் மிகப்பெரிய பெருமையாகும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.